மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் தமிழர் திருநாள், தை திருநாள், மகத்தான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான இந்த சிவகங்கை மண்ணில் எங்களுடைய பொங்கல் திருநாள் பட்டிமன்றம் நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர். அதற்காக இந்த மண்ணையும் மக்களையும் மீண்டும் வணங்கி தொடங்குகிறோம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஊரை பற்றி கலாச்சாரத்தின் சான்றாகவும் வரலாற்றின் தடமாகவும் இருக்கிற இந்த சிவகங்கை சீமையை மீண்டும் வணங்கி தொடங்குகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் உலக மக்கள் பார்க்குற நிகழ்ச்சிங்கிறதுனால இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு தேசத்தை வெள்ளைக்காரனிடமிருந்து அவன் அடிமைப்படுத்திய ஒரு தேசத்தை மீட்டெடுத்த வரலாறு உண்டு என்றால் அது சிவகங்கை சீமைக்கு மட்டுமே சாரும். அப்படி வரலாற்று பெருமை கொண்ட இந்த மண்ணில் ஒரு அற்புதமான பொங்கல் திருநாள் பட்டிமன்றம். ஒரு கலகலப்பான தலைப்பு, யதார்த்தமான தலைப்பு, நிறைய விஷயங்களை பேசக்கூடிய தலைப்பு. பொங்கல் திருநாள் உண்மையிலேயே எத்தனையோ பண்டிகைகள் நாம் கொண்டாடினாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ரெண்டாவது நாள் பொங்கல் திருநாள், தை திருநாள், சூரியனை வணங்குறோம், சூரியனுக்கு நன்றி சொல்லுகிற திருநாள். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல். உலகத்திலேயே ஜீவராசிகளை கூட கொண்டாடுகிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழினம்தான். எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு திருநாளாக இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக சொல்லணும்னா லயன்ஸ் கிளப் ஆஃப் சிவகங்கை சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் 210 நாடுங்க, 210 நாடுகளுக்கும் மேற்பட்ட இடத்துல இந்த சங்கம் லயன்ஸ் இருக்கு. 750க்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக அதை பிரிச்சிருக்காங்க. 46,000க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அதை தாண்டி 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட உலகளாவிய ஒரு பொதுநல அமைப்பு நடத்துகிற இந்த சங்கத்தில் பேசுறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சிக்கு வந்தாராம். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி திருச்சிக்கு வரும்போது வயதானவர்கள்லாம் கூட்டமாக நின்றுருக்காங்க. 60, 70, 80 வயது வெயிலில் 12 மணி வெயிலில் வரிசையில் நின்றுருக்காங்க. அவருக்கு நிறுத்திட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டாராம் எம்ஜிஆர், என்ன வயதானவர்கள்லாம் ஏன் இப்படி வெயிலில் வரிசையில் நிற்கிறாங்கன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், விசாரிச்சுட்டு வந்து உதவியாளர் சொன்னாராம், இல்லை இங்கே லயன்ஸ் சங்கம் சார்பாக வயதானவர்களுக்கெல்லாம் இலவச கண் கண்ணாடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஓ, இதெல்லாம் கூட தேவைப்படுதோ மக்களுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு போய் அவர் கொண்டு வந்த லயன்ஸ் சங்கத்தை பார்த்து அவர் கொண்டு வந்த திட்டம் தாங்க முதியவர்களுக்கு இலவச கண் கண்ணாடி திட்டம் என்பதை லயன்ஸ் சங்கத்தை பார்த்து தான் ஒரு அரசாங்கமே ஒரு திட்டத்தை போடுகிறது என்றால் அப்படி உலகளாவிய இந்த அமைப்பு நடத்துகிற, அதுவும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சிவகங்கை அமைப்போடு சேர்ந்து நடத்துகிற பெருமக்கள் நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பசி என்று வருபவர்களுக்கு புசி என்று சொல்லுகிற அன்னதானம், யுத்தத்தில் போகிற ரத்தத்தை விட அடுத்தவர்கள் உடம்பில் பாய்கிற இரத்த தானம், மண்ணில் புதைகிற கண்ணை விட அடுத்தவர்கள் முகத்தில் புதைகிற கண்தானம், அப்படி சிறப்பான அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இப்போ ரொம்ப வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா கஷ்டம், நல்லவனாக வாழ்கிறதே கஷ்டம் தெரியுங்களா. இவ்வளோ பெருமக்கள் முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா சிவகங்கை மண்ணினுடைய வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருக்கக்கூடிய பெருமக்கள் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். நல்லவனாக வாழ்கிறதே கஷ்டம், ஐயாக்கெல்லாம் தெரியும். நான் நல்லது செஞ்சால் பாராட்டிடுவாங்களா. ஒரு மன்னன் என்ன பண்ணாரா, இந்த நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மலை முகட்டில் அவங்க பேரை எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பேரை இந்த கல்வெட்டில் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற குன்று ஒரு ஆள், இவர் மார்வேஷத்தில் போயிருக்கார் ராஜா, அவர் பேரை ஒருத்தன் எழுதிட்டு இருந்திருக்கான். இவர் மார்வேஷத்தில் போயிருக்கார், அவனை கூப்பிட்டு சுரண்டி இருக்காரு, இங்கே வா, என்ன ராஜா பேரை எழுதுற, அவருக்கு உன்னை பிடிக்காதா, அவரை உனக்கு பிடிக்காதான்னு இருக்காரு. பிடிக்காது அப்படின்னு இருக்கான். ஏன் அப்படின்னு இருக்காரு. இல்லை எல்லாரும் அவரை நல்லவன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறதுனாலே ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற பாடு நமக்கு தெரியும். இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்குது, பாதி வாழ்க்கை ஃபோனில் போகுது, பாதி வாழ்க்கை லோனில் போகுது. அப்படி ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் உண்மையிலே ஒரு அற்புதமான தலைப்பு. இன்றைய பண்டிகைகள் பண்பாட்டின் வெளிப்பாடு இல்லை பகட்டின் வெளிப்பாடு. இன்றைய பண்டிகைகள் பண்பாட்டின் வெளிப்பாடு அப்படின்னு இந்த 3 பேர் பேச போகிறாங்க.
பகட்டின் வெளிப்பாடுன்னு இந்த 3 பேர் பேச போறாங்க. பண்பாடு இருக்கு, ஒரு பண்டிகைக்குள்ளேயும் பண்பாடு இருக்கு. நம்ம கொண்டாடுற பண்டிகையாக இருக்கட்டும், திருமண விழாக்களாக இருக்கட்டும், அல்லது திருவிழாக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பண்பாடு இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க. எங்க நம்ம திருமணத்தில் கூட பாருங்களேன், நம்ம போடுற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு தெரியாது. அது நிறைய பத்திரிகையில் நம்ம பார்த்துட்டு படிச்சுட்டு விட்டுருவோம். இந்த திருநிறை செல்வன், திருவளர் செல்வன் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. நிறைய பேர் அதை படிச்சுட்டு திருநிறை செல்வன், திருவளர் செல்வன் அப்படின்னு படிச்சுட்டு விட்டுருவோம். அதில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுங்களா? மாப்பிள்ளை தான் கடைசி, அந்த குடும்பத்தில் கடைசி பையன் அப்படின்னா திருநிறை செல்வன் போடுவாங்க. அவருக்கு ஒரு தம்பி இருந்தால் திருவளர் செல்வன் போடுவாங்க. ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளால் அர்த்தம் இல்லாமலாம் போடலைங்க. அச்சதை தூரம்ல மணமக்கள் நல்லா இருக்கணும்னு அரிசி, நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன் கல்யாணத்துக்கு, இந்த பச்சரிசி கொடுப்பாங்க மஞ்சள் கலந்து, நான் திங்கிறதுக்கு கொடுக்குறாங்கன்னு வாயில் போட்டேன். திங்கிறதுக்குலடா மணமக்களை வாழ்த்தணும்னாங்க. ஏன் தெரியுங்களா? பச்சரிசி கொடுத்து அந்த வாழ்த்துறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எங்கேயோ விளைஞ்ச மஞ்சள், எங்கேயோ விளைஞ்ச அரிசி, ரெண்டும் கலந்து நம்ம அது வீசின பிறகு கூட கையில் கொஞ்சம் மணமணன்னு அந்த வாடை இருக்கும், அப்படியே அந்த வாசம் அந்த மணக்கும். எங்கேயோ பிறந்த மணப்பெண், எங்கேயோ பிறந்த மணமகன், 2 பேரும் எப்படி இன்னையிலேருந்து திருமணம்ங்கிற வாழ்க்கையில் இணைஞ்சு இந்த மஞ்சளும் அரிசியையும் போல் இணைந்து மங்களகரமாக வாழ்ந்து வாழ்க்கையில் மனவீச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அச்சதைங்கிறத கூட நம்ம தூவுறோம். அப்படின்னு ஒரு விஷயத்திலையும் காரணம் இல்லாமல் எதையும் நம்ம பண்ணலை. மாட்டுப் பொங்கல் எவ்வளவு ஒரு விசேஷமாக, உலகத்தில் யாரும் கொண்டாடாத விஷயங்கள்ங்க. அதை சுருக்கமாக சொல்லணும்னா, மாடு நமக்கு 5 பொருள் கொடுக்குது. உண்மையா? மாடு நமக்கு 5 பொருள் கொடுக்குது. பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம 5 பொருள் கொடுக்குறோம். என்ன மாடு நமக்கு கொடுக்குறது? என்ன கொடுக்குது? 5 பொருள். பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய். இது 5 நமக்கு கொடுக்குதா? பதிலுக்கு மாட்டுக்கு நம்ம என்ன தெரியுமா கொடுக்குறோம்? வயலில் விளைஞ்ச நெல்லை நாம் எடுத்துக்கிட்டு வைக்கோலை மாட்டுக்கு கொடுக்குறோம். அந்த நெல்லை அரைச்சி தவிட மாட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த அரிசியை களைஞ்சி கழுநீரை மாட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சோறை வடித்து வடிகஞ்சியை மாட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த சோறை இலையில போட்டு சாப்பிட்டுட்டு இலையை மாட்டுக்கு கொடுக்குறோம். நமக்கு தேவையானதையெல்லாம் மாடு நமக்கு தருகிறது, நமக்கு தேவைப்படாததையெல்லாம் மாட்டுக்கு நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக தான் அந்த மாட்டுக்கே நன்றி சொல்லுகிற விழாவாக ஒரு மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான நாள். அப்படி நம்மளுடைய பண்டிகைகளாக இருக்கட்டும், திருநாட்களாக இருக்கட்டும், எல்லாமே அர்த்த புஷ்டியோட அர்த்தத்தோடு தான் கொண்டாடுறோம். அது பண்பாடு தான் சொல்கிறதுக்கு இவங்க. ஆனால் இவங்க அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. அது இவர் வருவார், ஒத்துக்குவாரா? நீங்கள் சமீபத்தில் நான் நிறைய தொலைக்காட்சியில் பார்க்குற விளம்பரம், இந்த கருங்காலி மாலைன்னு ஒரு விளம்பரங்க. எல்லா டிவிலையும் இந்த விளம்பரம். ஒருத்தன் என்கிட்ட உண்மையிலே பிரச்சனைன்னா நான் கூட சொன்னேன், இந்த கருங்காலி மாலை வாங்கினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருதுன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னா. அப்படியா? கருங்காலி மாலை போட்டால் பிரச்சனை தீர்ந்துருமான்னா? அப்படி தான் சொல்கிறாங்கன்னு. எவ்வளவு அப்படின்னு கேட்டான் என்கிட்ட. நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு 40,000 ரூபாயாண்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு பிரச்சனையே 5,000 ரூபா தான். ஏன் பிரச்சனை 5,000 ரூபா இருந்தால் தீர்ந்து போயிடும், நான் 40,000க்கு வாங்கி இன்னும் 35,000 கடன்காரன் ஆகணுமாங்கிறான். எல்லாமே இன்னைக்கு பகட்டாயிடுச்சுங்க. பகட்டுன்னு இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் ஆடம்பரம். இப்படி ஆடம்பரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 3 பேர். பையன் வந்து அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா எதிர் வீட்டு அங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையாப்பான்னா. ஏன்டா கேட்குறேன்னாரு. இல்லை, அப்புறம் பொங்கல் வாழ்த்தை நேரில் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறான். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பொங்கல் வாழ்த்தை நேரில் சொன்னால் ஆச்சரியப்படுறான், அவருக்கு வாட்ஸ்அப் இல்லையான்னு கேட்குறான். எல்லாமே இன்னைக்கு ஆடம்பரம் ஆயிடுச்சுங்க, எல்லாமே செயற்கையாக மாறிடுச்சுங்க. இன்றைய பண்டிகைகள் பகட்டின் வெளிப்பாடுன்னு உங்கள் கைதட்டலோடு கொங்கு மஞ்சநாதன் அவர்கள் வருகிறார். வாங்க. மண்ணு வேலுநாச்சி பிறந்த மண்ணு மக்கமானம் எல்லாம் பால் போல இங்கே பேர்வாழு சிவகங்க சீமையிலே. அப்படி உலகமெல்லாம் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்வது இந்த விவசாயி பெருமையா நினைக்கிறனுங்க. நடுவர் அவர்களே, பண்பாட்டினுடைய வெளிப்பாடா பகட்டின் வெளிப்பாடான்னு கேட்டிருக்கிறீங்க. யாருங்க பண்பாட்டை காப்பாத்துறாங்க? முதல்ல பெருமைக்கு எருமைச்சு, எருமைக்கு காசு வாங்கி காசு கப்பத்து கடையாசும் போற காலம் தான் இந்த காலம். ஒரு காலத்துல எல்லாம் பண்பாடோட பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது, நான் இல்லைன்னு சொல்ல. பண்டிகைன்னு எப்படி இருக்கணும்னா நம்ம தாத்தா பாட்டி கேட்டா தெரியும். இந்த காலத்துல எல்லாம் ஒன்லி ஒன் விளம்பரம். விளம்பரம் பண்ணாதான் அதுக்கு பேர் பண்டிகை. தீபாவளி வந்துருச்சா 20 நிமிஷம் ஓடுற நாடகம் 15 நிமிஷம் தான் ஓடுது, மீதி 15 நிமிஷம் விளம்பரம் தான் ஓடுது. பொங்கல் வந்துருச்சா அரை மணி நேரம் ஓடுற பாட்டு 40 நிமிஷம் ஓடுற பாட்டு அரை மணி நேரம் தான் ஓடுது, மீதி விளம்பரம்.
அதை கூட விடுங்க. பண்பாட்டை காப்பாத்துறோம்னு பேச 2 ஆம்பளைக்கு வேட்டி கட்டாது எதுக்கு குழாய் ஓட்டு வந்தீங்க? பண்பாட்டை காப்பாத்துறோம்னு சொல்றாங்கல்ல, அப்ப பண்பாட்டு படி பொங்கலுக்கு வேட்டி இல்லையா கட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமாங்க, பகட்டுன்னு சொல்றாரு, வேட்டி வந்திருக்காரு. பகட்டுன்னு சொல்றவன் நான் வேட்டி சட்டியோட வந்திருக்கிறேன். பண்பாடுன்னு பேசுறாள் 2 பேர் குழாய் ஓட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப நீங்க என்ன உடையிலேயே பண்பாட்டை காப்பாத்த ஆளு வீட்டுலயே காப்பாத்த போறீங்கன்னு நான் கேட்கிறேன். முதல்ல உறுப்புல இருக்கிறதே தலைதான், அதுலயே இல்ல பண்பாடு போச்சு. அடுத்தது பெரியவர்களை மதித்தல் இன்னைக்கு இருக்குதா? அப்பெல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவன் முந்தானை எடுத்து இப்படி போத்திக்குவாளா? ஏன் அவன் அந்த என்ன சிங்கமா புளியா கடிச்சதுன்னு ஓடுவேன். குடும்பத்தில் மூத்தவங்க வாராக, இந்த வம்சத்தை உருவாக்கணும் வாராக, இந்த குடும்பத்தினுடைய ஆணி பேர் வாரான்னு ஒரு மரியாதை கொடுத்து பழகினாங்க. இப்ப எப்படி தெரியுமா? மாமனார் உள்ள வர்றாரு, மருமக உட்காந்து டிவி வாக்குது. மாமனார் உள்ள வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டாரு, ஒரு சிம்பிள் கொடுக்குறாரு, வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கேன். திரும்பவே இல்லை அந்த அம்மா. நாயின்னு கூட மதிக்கல. ஒரு மனசில் நினச்சிக்கிறாரு, சிவகங்கை வீதியில் 10 ஏக்கரை பண்ணையும் சம்பாரிச்சு வச்சு 2 காம்ப்ளெக்ஸை கட்டி விட்டு 100 ஏக்கரா வளைப்பட்டு நம்மளுக்கு இதுதான் மரியாதைன்னு மாமனார் தண்ணி குடிக்க போறாரு சமையல் ரூமுக்கு. மருமக கேட்குறா, ஏனுங்க மாமோ என்னங்கன்னு தண்ணி குடிக்கவே போறீங்க? ஆமாயோ, வரையில் எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. பெரியவர்களை மதிச்சது போக இன்னைக்கு பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்க வேண்டிய கால சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்களே, இது என்ன பண்டிகை பண்பாட்டோட கொண்டாடுறாங்க? நடுவர் அவர்கள் அந்த காலத்துல எல்லாம் புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்துல புருஷன் இருக்கிறதவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பேஸ்புக்ல யாராச்சும் நல்லா சொல்ற இளைஞர்களுக்கெல்லாம் பேஸ்புக்ல நல்லா குமரி பிள்ளையா இருக்கிறா அப்படின்னு நினைச்சுன்னு அவளுக்கு 2 குமரி பிள்ளை இருக்கு. எல்லாம் போனுங்க. ஒரு காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்னதா இருக்கீங்க, இந்த வாழ்த்து மடல் அனுப்புவோங்க பொங்கலுக்கு. மாடு இருக்கிற மாதிரி, பொங்கப்பானை இருக்கிற மாதிரி, கரும்பு இருக்கிற மாதிரி. அது கடையில கிராமத்துல தான் இருக்கிறோம். 50 காசு ஒரு அட்டை. 50 காசு. ஆமா, அது 10 பேருக்கு அனுப்பணும்னு 5 ரூபா வேணும்ல. ஆமா, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த 5 ரூபாய்க்கு நாங்க வீட்டுல வேலை செய்யணும், ஆடு மாடு மேய்க்கணும், இதெல்லாம் பண்ணாதான் எங்க அப்பா காசு கொடுப்பாரு. 50 காசை சேர்த்து வச்சு பொங்கலுக்கு 1 மாதத்துல இருந்து இந்த வாழ்க்கை அட்டை வாங்குறதுக்கு சேர்த்து வைப்போம். போய் குமாருக்கு எந்த அனுப்பலாம், சேகருக்கு எது அனுப்பலாம், பாக்கியனுக்கு எது அனுப்பலாம்னு பார்த்து சூஸ் பண்ணீங்க. அதுல நம்ம கையால் எழுது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அது பொங்கல் முடிஞ்சுதான் போய் சேரும், பொங்கலுக்கு போகாதது. ஆனா அந்த பொங்கல் லீவ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்த்தட்டை காட்டும் போது இருந்த சந்தோஷம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஹாப்பி பொங்கல் அனுப்புறதுல உங்களுக்கு என்ன நீங்க பண்பாட்டை காப்பாத்துறீங்கன்னு. அதுல வேற இந்த 50 காசுக்கு வாங்கி சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் அட்ரஸுக்கே போட்டு ஒரு 5-6 கார்டு. பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு 10 கார்டு வந்துச்சு, எங்க பெரியப்பா போட்டார், சித்தப்பான்னு அப்படிலாம் சில பேர் இருக்கா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல போன் அடிச்சா வெளியிருந்து வீட்டுக்குள்ள ஓடணும். கட்டுத்தாரையில் இருப்போம், தோட்டத்துக்குள்ள இருப்போம், போன் அடிக்கிற எங்க அம்மா கூப்பிடு, அட ஐயோ அட போன் வந்திருக்குது ஓடியா அப்படின்னா போட்ட வேலையை போட்ட வட்டி போட்டு போவோம். இப்ப அப்படி இல்லை, போன் அடிச்சா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடுறேன். ஹலோ 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 ஹலோ, டவர் இல்ல டவர் இல்ல. டவர் என்ன எங்க கொண்டு வச்சுக்கிறேன் டவரை? திருமணம் என்பது இருமணம் ஒரு மணமாவது திருமணம். அப்போ ஊடா போய் பாக்குவத்துல வச்சாதான் வருவாங்க. சுழிச்சே முகத்துக்கு சுண்ணாம்பு வாட்டத்துக்கு, இந்த சுழிச்சே முகத்துக்கு சுண்ணாம்பு வாட்டத்துக்கு, அந்த சொடலேரி மாமம்மாவே சுரி போட்டு வாராண்டி, இன்னைக்கு வெத்தலையுமை போல வெள்ளாட்டு பால் போல, அந்த வேளாறு பொண்ணுமாவோ இன்னைக்கு விளக்கேத்த வாராடி, கண்ணாலோ கடலேறி பாக்கு வச்சு, கண்ணாலம் என்று சொல்லி நாங்க உறவுகளை பாக்கு வச்சு அப்படின்னு திருமண வாழ்த்து பாட்டு பாடி போய் ஒவ்வொரு வீட்டுக்கு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அது பண்பாடு இருந்தது. இப்ப அப்படியா இருக்குது? முந்தாலேத்து ஒருத்தருக்கு அனுப்பி இருக்கிறான், மச்சா என்னால கல்யாணத்துக்கு பத்திரிகைக்கு நேரில் கொண்டு வர டைம் இல்லை, இந்த பத்திரிகையவே என் அழைப்பாக எடுத்து திருமணத்துக்கு வந்து விடவும் வாட்ஸ்அப்ல அனுப்பினான். நான் திருப்பி அனுப்பினேன், எனக்கு பட்டிமன்றம் இருக்கிற காரணத்தினால் என்னால உன்ற கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்க முடியாது, இந்த 500 ரூபாயை மொய்யா வச்சுக்கோன்னு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டேன். ஊடு தேடி வந்து கூப்பிட்டாவே போறதுக்கு யோசிக்கக்கூடிய சமூகம் நம் தமிழ் சமூகம். விருந்தினர் முகம் எப்படி இருக்குமா? அனிச்ச மலரை விட மென்மையா இருக்குமா?
கொஞ்சம் மோசமா பல்ல வெறுவிட்டோ முகத்தை காட்டிட்டோ சோறு ஓட்டா நல்ல மனுஷன் சோறு சாப்பிட மாட்டேன். அப்பேற்பட்ட பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. ஆனா இன்னைக்கு சொந்தக்காரவங்களை ஒரே மாதிரி பாக்குறாங்களா? அவங்க அப்பனோட்டு சொந்தம் வந்தா ஒரு மாதிரி, எங்க சொந்தம் வந்தா ஒரு மாதிரி, எங்க அக்கா வந்தா ஒரு மாதிரி, அவங்க அக்கா வந்த ஒரு மாதிரி. கல்யாண செலவு எவ்வளவு ஆச்சுன்னு, அண்ணா எங்களுக்கு 96 லட்சம், பொண்ணூட்டுக்காரர் 96 லட்சம்னு. அட பைத்தியாரா, அந்த 2 கோடி ரூபாய் பேங்கில் போட்டினா சாக மட்டுக்கு அந்த புள்ள கடமாங்காத வாழ்க்கை நடத்திட்டு போவாளாடா. கொண்டு போய் ஏடா 96 லட்சத்துக்கு எவனோ பொழைக்கிற கொடுக்குறீங்க. கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. யார் வாழ்க்கை நல்லா இருக்கு? யார் வாழ்க்கை? கேமராக்கார வாழ்க்கை நல்லா இருக்கு, சமையல்கார வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆடியோ போடுற வாழ்க்கை நல்லா இருக்கு, மேடை போடுற வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்படி அங்க பட்டிமன்றம் போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்குதா? பண்பாடு என்பது என்ன? ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பகட்டு மாறாம மாற்றி விடுறது பேர் தானே பண்பாடு. ஆனா இன்னைக்கு நாகரீகம் வளர்ந்துருச்சு, படிப்பு வளர்ந்துருச்சு, எஜுகேஷன் வளர்ந்துருச்சு, இன்னைக்கு பணம் வளர்ந்துருச்சுங்கிறதுக்காக எப்படி வேணா போலாமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாரு நாமக்கல் கவிங்க. அந்த இன்னைக்கு உசுரோடு இருந்தா என்ன எழுதியிருப்பான்னு தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு எழுதியிருப்பானுங்க. ஒவ்வொரு திருவிழாவின் போது எவ்வளவு பட்டாசு வித்ததுங்கிறது பெருமை இல்லை, பொங்கலுக்கு எவ்வளவு கரும்பு வித்ததுங்கிறது பெருமை இல்லை, ஒவ்வொரு திருவிழாவுக்கு எவ்வளவு டாஸ்மார்க்ல சரக்கு வித்ததுன்னு தான் பெருமையா பேசப்படுகிறதுன்னு சொன்னா, அப்ப விருந்துன்னு சொன்னாலே, திருவிழான்னு சொன்னாலே முதல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க? சாராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்பாடாய் போச்சு. இன்னைக்கு இறப்பு வீட்டில இருந்து அந்த இதுகளை எடுத்துட்டு திரும்பி வீடு சுத்தம் பண்ண வரைக்கும் வீட்டுல சமைக்க மாட்டாங்க. இப்ப எப்படின்னா, இளவான உடனே முதல் டீ ஸ்டால் வந்துருது இங்க, அப்புறம் சாப்பாடு. எதுக்கு? காசு இருக்கிற பெருமை காமிக்கிறதுக்கு. நடுவர் அவர்களே, ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஒருத்தங்கிட்ட இல்லாத இருக்குங்க. பண்டிகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தாங்க பண்டிகை. ஒரு கிறிஸ்மஸா அவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு கேக் கொடுப்பாங்க, நம்ம வீட்டுல பொங்கலா நாம வந்து அவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கணும், ரம்ஜானா அவங்க வந்து நம்மளுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, நம்ம வீட்டுல தீபாவளியா கொண்டு பலகாரத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அவன் வசதியோடு இருக்கிறானா, அவன் வசதி இல்லாத இருக்கிறானா என்று பார்த்து பழகுவதற்கு பேர் பண்பாடு அல்லங்க. அவன் மனிதத்தோடு இருக்கிறானா, அவன் பண்பாடோடு இருக்கிறானா, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறானா பார்த்து பேர் தாங்க பண்பாடு. என்றைக்குமே பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தான தர்மம் செய்ய கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, தப்பு இல்லை, அது அவங்க பெருமை காட்டிக்கிறதுக்கு. அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மரக்கன்றுகளை நட்டு வையுங்கள். நீங்க வெட்டின கேக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன பிளேவர்னா தெரியாது. நீங்க நெட்டுன மரம் சிவகங்கை மண்ணை என்னைக்குமே குழு குழு என்று வாழ்த்து கொண்டிருக்கும். 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை, கோடி ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காணிக்க போட்டா சொர்க்கத்தை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பெத்த தாய் தாப்பனுக்கு பொண்டாட்டி வச்ச கேட்காம வயிறார சோறு போடுங்க ஐயா, அதுவே சொர்க்கத்துக்கு போறக்கு ஒரே வழி என்று சொல்லி, என்றைக்குமே இன்றைய காலத்திலே பண்டிகைகள் பகட்டுக்காகத்தான் கொண்டாடுகிறாளே தவிர அவ வாழ்த்தோன்னு இவ வாழ்த்தோன்னு தான் கொண்டாடுறமே தவிர பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக பண்டிகை கொண்டாடப்படவில்லை. நன்றிங்க, வணக்கம். பண்பாடெல்லாம் இல்லை இன்னைக்கு, அப்படிலாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பண்பாடெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார். வாழ்க்கை இப்படி பகட்டாவே மாறிடுச்சேன்னு வருத்தப்பட்டார். அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புத்துரை அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு. இனிய இந்த பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி மருது சீமையிலே விருது வழங்கிய சான்றோர்களையும் விருது பெற்ற அறிஞர் பெரியோர்களையும் சான்றோர்களையும் தாய்மார்களையும் வணங்கி நல்ல ஒரு பட்டிமன்றம். ஒரு பண்டிகைகள் பகட்டுன்னு சொல்ல பேசுறதுக்கு மதிப்புக்குரிய பஞ்சநாதன் வந்தார். அந்த பஞ்சநாதன் வந்து மஞ்சநாதன், சரி அவர் பேரே மாறி போச்சு பகட்டா பேசுனதுனால. அவர் என்ன செய்றாரு, அவருடைய எடுத்து யூடியூப்ல போட்டா கொங்கு மண்டலத்துல அதுக்குள்ள 5 வண்டி மாமா, அதுல 2 கூட்டு வண்டி, கூட்டு வண்டிக்குள்ள இருந்து மாமா மீட்டி நீங்க கை மருந்து, வண்டி அலங்காரமா மாமா, உழவு மாடு சிங்காரம்மா, சிங்காரத்தை நம்பியல்லோ நானு என்பரப்போ ஆனேனையா. எங்க கொங்கு மண்டலத்துல
நடத்தின பண்டிகையிலையும் பாடிட்டு இங்க வந்து பண்பாடு இல்லைன்னு சொல்றது எதுல அர்த்தம்? கொங்கு நாட்டுக்கு ஒரு தீர்ப்பு, பாண்டி நாட்டுக்கு ஒரு தீர்ப்பா அணித்தலைவர் அவர் சொல்லணும். அது மட்டும் இல்ல, பொங்கல் வாழ்த்துக்கெல்லாம் அனுப்புனது உண்மைதான். 19 பேருக்கு அனுப்புனாரு, சாம்போட்டாம அனுப்பி அத்தனை பேர் ஃபைன் கட்டணும். கத்தாளங்காட்டு வழி, கள்ளிப்பட்டு ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடி 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மகம் பின்னே போகுதம்மா. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வண்டி மாட்டில், இப்போ வண்டி மாட்டில் கூட்டிட்டு போக முடியுமாங்க? அந்த காலத்தில் பண்பாட்டில் வண்டி மாட்டை இப்போ வண்டி மாட்டுக்கு அனுப்பிச்சு விடுவீங்களா? சூழ்நிலைகள் வளரும் போது அதுக்கு தகுந்தபடி நாகரிகம் வளரத்தான் செய்யும். அன்னைக்கு வந்து இப்போ எங்களை சொன்னார் ஒரு வார்த்தை, பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருக்கோம்ட்டு. எப்படி அந்த காலத்தில் வந்து சூழ்நிலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் முடிஞ்ச உடனேயே அந்த முதல் நாள் நடக்கக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட்லேயே பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அத்தனை பேர் வந்து வாழ்த்தும் போது பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தானே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தீபாவளிக்கு போய் சேலை எடுத்தீங்க, இன்னைக்கு சுடிதார் எடுக்கிறீங்க. காரணம் என்ன? நீ மக்களுடைய அனைத்து உதவும் மாறிக்கிட்டே வருது. அதனால வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, பண்பாடுங்கிறது வந்து எப்பப்ப மாறிக்கிட்டு வரும் பண்பாடு தான். இப்ப தீபாவளிக்கு காலையில எந்திரிக்கிறோம், காலையில குளிக்கிறோம், பலகாரங்கள் செய்யறோம். என்ன அந்த காலத்துல விறகு அடுப்புல செஞ்சிய கேச அடுப்புல இப்ப செய்யறோம். அவ்வளவுதான். என்ன தப்பு? பொங்கல் கொண்டாடுறோமா இல்லையா? ஆமா, அதுதானே, அதுதான் முக்கியம். அன்னைக்கு வந்து பலகாரத்தை செஞ்ச உண்மைதான் விறகு அடுப்பு, இப்ப வந்து கேச அடுப்பு. அதே மாதிரி என்ன, நல்லெண்ணெய் ஊற்றி குளிச்ச இப்ப மண்ணெண்ணெய் ஊற்றியா குளிக்க மாட்டோம்? நல்லா பாருங்க. மற்ற மதத்தினருக்கு பலகாரங்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். இது நடக்கிறது தீபாவளி. பொங்கலை எடுத்துக்கிட்டா என்ன, பொங்கல்ல வீட்டு வாசல்ல பொங்கப்பானை வச்சு கும்பிட்டோம். இப்ப பொங்கப்பானை வைக்க முடியல, குக்கரை வச்சு கொண்டாடுறோம். அதே என்ன, இப்ப இன்னொரு பெரிய எதுனா பண்பாடு மாறுறங்கிற ஒரு சின்ன உதாரணம். பொங்கப்பானையில வச்சு கொண்டாடும் போது அப்படி பொங்கி வரும், பொங்கலோ பொங்கல்னு கத்துவோம். ஆமா, குக்கர் விசில் அடிக்குது, பொங்கலோ பொங்கல் பொங்கலும் கத்துறோம். அதே வேற ஒண்ணு. அதே மாதிரி என்னன்னா, இன்னைக்கு சூழ்நிலை வந்து பண்பாட்டுக்கு இப்போ முந்திலாம் வந்து சிவராத்திரிக்கு போவோம், குலதெய்வத்தில் வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு போய் இங்கே இருப்பாங்க. அது வந்து எங்கேயோ ஒரு கோயிலில் மயில்கல் மாதிரி இருக்கு, அப்புறம் கண்டுபிடிச்சா அப்புறம் சாமி விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், குலதெய்வ கோயிலுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் புறப்பட்டு இங்கே வந்துடுவாங்க. வந்து இன்னைக்கு போய் குலதெய்வம் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, அன்னதான கூடம் என்ன, அவங்க தங்குறதுக்கு சமைக்கிறதுக்குரிய இடம் என்ன, அந்த அளவுக்கு பண்பாடு வளர்ச்சி. உங்களுக்கும் அந்த காலத்தில் நான் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது ஒரு சின்ன கதையை சொல்றேன். அதாவது ஒரு மடம், பஜனை மடத்தில் ஒரு பூனை வந்து குறுக்க போயிட்டு இருந்திருக்கு. உடனே அப்ப இருந்த அந்த குருநாதர் சொல்லியிருக்காரு, இந்த பஜனை முடிகிற வரைக்கும் பூனையை கட்டி வைங்கன்னு இருக்காரு. பூனையை கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுட்டு பஜனை முடிஞ்சு வச்சு அந்த குருநாதர் இறந்து போயிட்டாரு. தலைமைச் சீடர் பழையபடி வர்றாரு. தலைமைச் சீடர் வந்தவொடனே என்ன செய்யறாரு, அதே மாதிரி பூனையை கட்டி வச்சு இது பண்ணாரு. தலைமைச் பூனை இறந்து போச்சு. இப்ப கேட்டாராம், கட்டுறதுக்கு பூனையே இல்லைன்னாராம். நல்லா சிந்திச்சு பாருங்க, எதுக்காவது நடந்துச்சோ அது இல்லை. ஆக பண்பாட்டுங்கிறது வந்து மாலை கொண்ட மாறிக்கிட்டே இருக்கு. பண்டிகைகள் சொல்லித்தரும் பாடங்கள் என்ன? பகிர்ந்து கொள்வது, பெரியோர்களை மதிப்பது, இயற்கையுடன் இணைந்து வாழ்வது, ஒழுக்கமும் அன்பும். இப்படித்தான் எல்லா பண்டிகையில் இருக்கு. அந்த பண்டிகையில தலைமுறையாக விழாக்காலங்கள் எல்லாம், அதான் நிலா காலங்கள் எல்லாம் விழாக்காலங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றும் பண்டிகைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனால பண்டிகைகள் இல்லையெனில் பண்பாடு மங்கும், பண்பாடு இல்லையெனில் மனிதம் சிதையும் என்ற அடிப்படையிலே ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவம் இல்லை என்ற பாடலின்படி நாம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இப்பொழுது நாம் கொண்டாடிக்கொண்ட பண்டிகைகள் அறிவியலின் வளர்ச்சியின் காரணமாக நல்ல நாகரிகமாக இந்த பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறி உங்கள் அனைவரும் கைதட்டலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா அரிமா சங்கம் முன்னிருந்து நடத்துகிற நிகழ்ச்சி. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான்னு. எப்போவுமே நம்ம ஆளுக்கு தப்பாகவே புரிஞ்சுக்குவோம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பான். அந்த அர்த்தம் அப்படி அல்ல. ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒரு வாழ்க்கை வந்தால் அர்த்த ராத்திரியில் அப்படியெல்லாம் இல்லை. அர்ப்பணிப்பவனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். எவ்வளோ அர்த்தம் வார்த்தை பாருங்க. அர்ப்பணிப்பவனுக்கு, அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு அர்த்த ராத்திரியில் கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறத பதிவு பண்ணதான். உண்மையிலே ஒருத்தர் நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதருங்க. வெளியிலே தெரியாது, அவர் யார் செய்கிறாருன்னு தெரியாது. அவர் வீட்டு வாசலில் எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும்.
கடவுள் வந்திருக்கார் நேராக மனித ரூபத்தில் வந்து அவரை போய் பார்த்தாராம். ஐயா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் கடவுள், உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் பார்த்துட்டு நான் நேராக வந்து பாராட்டுறதுக்காக வந்தேன். உங்களுக்கு 2 வரம் தர்றேன். ஏன்னா நிறைய செலவு பண்ணுறீங்க நீங்கள். நான் 2 வரம் தர்றேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம்லாம் நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஒரு மனிதருக்கு அவங்களுக்கு நோய் இருந்ததுன்னா அவங்க தலையில் கை வைங்க, அவங்க நோய் போயிடும். அவங்களுக்கு பசி அப்படின்னா வயிற்றில் கை வைங்க, பசி போயிடும். இந்த 2 வரத்தை நான் தர்றேன் அப்படின்னு கடவுள் சொன்னோன்னே அந்த மனிதரை சொன்னாராம், எனக்கு 3ஆவதாக ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டாராம். ஐயா 2 வரம் கேட்டு கொடுத்துட்டேன், திரும்ப 3ஆவதாக கேட்குற, என்ன வரம்னாராம். இல்லை இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னாராங்க. எப்படிப்பட்ட மனிதநேயமிக்க அரிமாசங்கம் நடத்துகிறாங்களே, எத்தனை பெரிய உதவிகள். இதெல்லாம் அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவா? இல்லைங்க, நல்ல விஷயங்கள் நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிறத விட வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்கும்? அது மாதிரி இன்னைக்கு எல்லா பண்டிகைகளுக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு அழகாக பதிவு பண்ணியிருக்கார். அதுக்கு பதில் சொல்வதற்காக பேராவூர் நீலவேணி அவர்கள். தங்கமயில் 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 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சென்டர் ஆஃப் சிட்டில பிளாட் போடலாம்னு நினைச்சோம். அதுக்கு நாம எதிர்பார்க்கிற கரெக்டான இடத்துல சரியான விலையில லேண்டா வாங்கணும். நேஷனல் ஹைவே குவாலிட்டியில ரோட்ஸ், இபி கனெக்ஷன்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஏரியாஸ், பிளேயிங் ஏரியா அப்படின்னு எல்லா வசதிகளும் கிளிஃப்டன் ரெண்டல் பிளாட்ஸ்ல தரமானதா ரெடி பண்ணிருக்கோம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, சில ஊர் பேரை சொன்னால் ஊர் பேர் அவ்வளோதான். ஆனால் சிவகங்கைன்னு சொன்னால் ஒரு சொட்டு ரத்தம் சூடாகி உடம்பு முழுக்க பாயும் அப்படின்னா வீரம் விளைந்த மண்ணுன்னு சொல்ல வேணாம். அந்த மேப்பில் சிவகங்கைன்னு அப்படி பார்த்தாலே போதும். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய மக்கள் முன்னாடி பேசுறதுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழனுடைய பண்பாடை மறந்துடக்கூடாதுன்னு கொண்டாடப்பட்டதுதான் பண்பாடு. எங்களுக்கு இதெல்லாம் இருந்தது, இந்த கலாச்சாரத்தை எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்க கொண்டுட்டு போவோம்னு சொல்றதுக்காக தான் பண்டிகைகளே நாம கொண்டாடணும். ஆனா எதிரணியில ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு, ஒரு காலத்துல பானையில பொங்கல் வச்சாங்க, இன்னைக்கு அடுப்புல பொங்க வைக்கிறோம். ஆனா பொங்க வைக்கிறோம்லன்னு நல்லா பொங்க வச்சுட்டு போயிருக்கீங்க ஐயா. பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம் சொல்லுங்க? சூரியனை வணங்கி இயற்கைக்கு நன்றி செலுத்தி உழைப்பை கொண்டாடி உழவர்களை போற்றுவதற்காக கொண்டாடப்படுகிற பொங்கலை நாங்க கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி பொங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போறதை எப்படிங்க பண்பாடுன்னு சொல்ல முடியும்? நீ மாட்டை குளிப்பாட்டி மாட்டுக்கு மேக்கப் போட்டு ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிட்டு போலனா கூட பரவாயில்ல, மாட்டுக்கு மேக்கப் போட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஐ ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு அது கூட ரீல்ஸ் போடாம இருந்தாலே போதும். வீட்டு வாசல்ல காலம் காலமா கோடு திறந்து மண்பானையை வச்சு அது மேல கன்னிப்பூன்னு ஒண்ணு சுத்தி மஞ்சள் கொத்த வச்சு பிள்ளையார புடிச்சு அரிசி போட்டு வெல்லம் கலந்து தித்திக்கிற ஒரு பொங்கலை வைக்கிறதெல்லாம் இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா? வீட்டு வாசல்ல பொங்கல் வைக்கிறது. வீட்டு வாசல்ல இப்பெல்லாம் வீட்டு வாசல் நமக்கு சொந்தமா எய்த்த வீட்டுக்கு சொந்தமான்னு தெரியாதுமா. எங்க வீட்டு வாசல்ல வைக்கிறது? பொங்கல் வைக்க என்னென்ன வாங்கணும்? அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், வெல்லம் சீரகம் வாங்கணும், சோம்பு வாங்கணும், வெல்லம் வாங்கணும், எல்லாம். சீரக சோம்பா, கடுகு வெந்தயம், உளுந்து எல்லாமே வாங்கியாச்சு. தாளிக்கிறதுக்கு என்னமா என்ன தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வரைக்கும் எல்லா எண்ணெயும் வாங்கியாச்சு. நடுவர்களே, வேப்பெண்ணெயில இருந்து விளக்கெண்ணெய் வரைக்கும் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா என் வீட்டுக்கார் வெல்லத்தை மிஸ் பண்ணிட்டார். நான் லிஸ்ட பார்த்து என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா எல்லாம் வாங்கியாச்சு பொங்கல் வைக்க, முக்கியமா சக்கரை பொங்கல் வைக்க வெல்லம் தேவை, நீங்க ஏன் வெல்லம் வாங்கலன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெல்லம் வேணாண்டி தங்கம்னாரு. ஏமாமா, போன வருஷம் தப்பா பொங்கல் வச்சதுக்காக இந்த வருஷம் என்னை தண்டிக்காதீங்க, நான் கரெக்டா வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வருஷம் நீ பொங்கல் வச்சாலும் வெல்லம் மட்டும் தேவையில்லைன்னாரு. ஏன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லடி தங்கம், உன் கையால அரிசியை தொடும்போது அரிசியே வெல்லமா மாறிடும், தனியா எதுக்கு வெல்லம்? பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க.
ஃபெஸ்டிவலுக்காக முன்னாடி எல்லாம் நமக்கு ஒரு பண்டிகை வருது, ஒரு வாரம் லீவு கிடைக்குதுன்னா முன்னாடி எல்லாம் சந்தோஷமா கிளம்பி வருவாங்க. ஆனா இப்ப அப்படியா கிளம்பி வர்றாங்க? ஒண்ணு பஸ் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே பஸ் கிடைச்சாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே பஸ்ஸும் சீட்டும் கிடைச்சாலும் 400 ரூபாய் விற்கிற டிக்கெட்டை 800 ரூபாய் போட்டு நம்மள உள்ளூர்ல கொண்டாந்து விடையில பாதி ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிருது. பாதி பண்டிகை முடிஞ்சு மீதி பண்டிகைக்கு தான் அவன் ஊருக்கே வந்து சேர்றான். அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஃபெஸ்டிவல் டே அப்படிங்கிறதே வெறும் ஹாலிடே மாதிரி கொண்டாடினா போதுன்ற மனநிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை வீட்டில் யாரும் இல்லாதப்போ போறது பார்க்கறது அதையே பல பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குவாங்க. அந்த தீபாவளி ட்ரெஸ்ஸை பத்திரமா மடிச்சு வச்சு பொங்கலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுக்குவோம், திருவிழாவுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்குவோம். வருஷத்துக்கு ஒரே ஒரு புது ட்ரெஸ் இது எடுக்கும் போது இருந்த அந்த ஆர்வம் இன்னைக்கு வருஷத்துல 12 மாசத்துக்கு 12 புது ட்ரெஸ் எடுத்தா கூட வரமாட்டேங்குது. அப்படின்னா ஏன்? பக்கத்து வீட்டுக்காரன் 1000 ரூபாய்க்கு அவன் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டானா போதும், நம்ம வீட்டுக்காரன் செத்தா எனக்கு 2000 ரூபாய்க்கு புடவை எடுக்கணும்னு அடுத்த வீட்டுல 1000 ரூபாய் பில் ஆனிச்சுன்னா நம்ம வீட்டுல 2000 ரூபாய் பில் ஆகிறத தான் பாக்குறீங்களே தவிர இதை பண்பாடுன்னு சொல்ல முடியுமா, பகட்டுன்னு சொல்ல முடியுமா? தீபாவளிக்கு என்ன படம் வருது, பொங்கலுக்கு என்ன படம் வருது, திருவிழாவுக்கு என்ன படம் வருது, இதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கே தவிர ஒரு ஆளாவது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ கோயிலுக்கு போவோம்னு யோசிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. கொல்கட்டைக்குனே ஒரு ஸ்பெஷலான பண்டிகை நாள் ஒன்று இருக்கும், அது என்ன சொல்லுங்க? கொல்கட்டை செய்யறதுக்காகவே ஒரு நாள் நம்ம வச்சிருக்கோம், விநாயகர் சதுர்த்தி. கொல்கட்டைனா என்னன்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. என் மகளுக்கு 3 வயசு ஆகுதுங்க. என் மகளுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொல்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு படைச்சு வச்சிருந்தேன். நல்ல விஷயம் தான். எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் மகா கேட்கிறா, அம்மா பிள்ளையாருக்கு எதுக்குமா மோமோஸ் செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கிறான். கொல்கட்டைக்கும் மோமோஸ்க்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்பாட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். எதற்காக நம்ம திருவிழா கொண்டாடுறோம்? வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் உள்ளூர்ல ஒரு நாள் வந்து நமக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, நமக்குன்னு சொந்தக்காரன் இருக்கான், பொண்ணு கொடுக்கலாம், பொண்ணு எடுக்கலாம், உறவுகளை வளர்க்கலாங்கிறதுக்கு தாண்டா திருவிழாவை கொண்டாடுறோம்னு நீங்க என்னைக்காவது உறவுகள்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா? பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா? அது இல்ல. நான் கேட்கிறேன், பொங்கல் விழாவின் சிறப்பு என்ன தெரியுமாங்க? சாலையோரமா மஞ்சள் கொத்து போட்டிருக்கவன்ட்டையும், கரும்பு போட்டிருக்கவன்ட்டையும், பானை போட்டிருக்கவன்ட்டையும், கலர் கோலமாவு விற்கிறவன்ட்டையும் போய் அந்த பொருளை வாங்கி அவன் வீட்டிலையும் பொங்கல் இனிப்பதற்காகத்தான் இந்த பொங்கலையே நம்ம கொண்டாடுறோம். பண்டிகைகள் டயத்துல ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு நடக்கும். என்ன பெரிய ஸ்கேம் தெரியுமா? இந்த பொம்பளாள் முழுக்க வீட்டுல வேலையை பார்க்கணும், இந்த ஆம்பளாள் முழுக்க வெளியில எதையாவது வாங்கிட்டு வந்து ஒரு ஆட்டுல, எங்க வீட்டுலலாம் ஆட்டுல கொம்பையும் வாழையும் தவிர மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டு அதை வறு, இதை பொறி, இதை அவின்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்களையும் சமயக்கட்டுக்குள்ளேயே போட்டு கொல்றது. இதுதான் நடக்கும். 3 மணி நேரத்துல அழுக்காக்குற வீட்டை 3 நாளா சுத்தம் செய்ய வச்சு அந்த பெண்களுக்கு முதுகு வலியே வந்துடும். இந்த மாதிரி ஸ்கேம்லாம் எப்ப நடக்குது? உங்களுடைய இந்த பண்டிகைகள்ல தான் நடக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் எதற்காக பண்டிகைகள் கொண்டாடுறோன்னே நீங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. இன்றைக்கும் இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் ஜாதி, மதம், இனம், மொழி இது அத்தனையுமே கடந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லாரும் ஒரு இனமா, ஒரு மக்களா, ஒரு தமிழ் தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கும். அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் பண்டிகைகளை நாம கொண்டாடுறதா. ஆனா அதை நீங்க பிள்ளைகள் கிட்ட சொல்ல மறந்துடுறீங்க. இன்றைக்கும் தீபாவளி அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பலகாரம் போகும், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு கேக்கு வரும், பிரியாணி அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு பிரியாணி கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்படின்னா உணவுகளை மட்டுமல்ல உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக தான் பண்டிகைகள் இருக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்துவிட்ட காரணத்தால் தான் பண்டிகைகளை பகட்டிற்காக கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதுல பல விஷயம் நம்மளால மறுக்கவே முடியாது. அதுக்கு பதில் சொல்லணும். உங்கள் கைத்தட்டலோடு சேலம் ஐஸ்வர்யா அவர்கள். உலகத்திலேயே நன்றி சொல்வதற்காக விழா எடுத்து கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அவர்கள்தான் நம் தமிழர்கள். இருளை போக்கிய வெளிச்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் தீபாவளி பண்டிகை. அறிவை கடவுளாக வணங்குவதுதான் சரஸ்வதி பூஜை. மண்ணை கடவுளாக வணங்குவதுதான் விநாயகர் சதுர்த்தி. பொன்னை கடவுளாக வணங்குவதுதான் அக்ஷய திருதியை. பூக்களை கொண்டு கோலம் வரைந்து
இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் ஓணம் பண்டிகை. வாழ்க்கை வண்ணமயமானதுன்னு வண்ணங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் ஹோலி பண்டிகை. மனிதராக தோன்றிய புனிதருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. கேர்ள் ஃப்ரெண்டையே தேடிட்டு இருந்த இளைஞனை பிரியாணிக்காக பாய் ஃப்ரெண்டை தேட வச்சது தான் நம்மளுடைய ரம்ஜான் பண்டிகை. தை மகளுக்கும் தமிழ் மகளுக்கும் அள்ளித்தந்த ஆதவனுக்கும் அனுதினம் உழைத்த உழவனுக்கும் நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் பண்டிகை என்று சொன்னால், இந்த பொங்கல் பண்டிகை திருநாளில் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் சிவகங்கை மண்ணை சார்ந்த உறவுகளுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தீபம்னா வீட்டுக்குள்ள மண் விளக்கு ஏற்றுகிறோம். தீபம்னா வீட்டுக்குள்ள மண் விளக்கு ஏற்றுகிறோம், வீதிகளில் LED விளக்குகளால் அலங்கரிக்கிறோங்க. இது பகட்டுக்காக கிடையாது. மண் விளக்கை செய்தது குயவர்கள் என்ற சிறு தொழில் வியாபாரிகள்னா, LED விளக்குகளையும் அலங்கார பொருட்களையும் செய்ததும் உற்பத்தி செய்து விற்பதும் சிறு தொழில் வியாபாரிகள் தாங்கிறத தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. இது எத்தனை குடும்பங்கள் இதை நம்பி பிழைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. சிறு தொழில் வியாபாரிகளும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பண்டிகை எனும் பண்பாடு. நடுவர் அவர்களே, பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் சிறு தொழில் வளர்ச்சியையும் கொடுத்துருக்கு. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்கன்னு. ஆன்லைன்ல யாரு விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய அப்பா கட்டில் கடை போட்டு மண் விளக்கு வித்தத, தன்னுடைய அம்மா ரோட்டு கடை போட்டு காய்கறி வித்தத, இன்னைக்கு அவர்களுடைய மகன்களும் மகள்களும் ஸ்மார்ட்டா ஆன்லைன்ல வித்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பிள்ளைகள். நடுவர் அவர்களே, இது ஒரு வளர்ச்சி இல்லையா? பண்டிகைகள் வெளிச்சத்துடைய வடிவத்தை வேணும்னாலும் இன்னைக்கு மாத்தி இருக்கலாங்க. ஆனால் அந்த வெளிச்சம் சொல்லும் பண்பு ஒரு நாளும் மாறவில்லை. நடுவர்களே, இருளை விரட்டி நம்பிக்கையை வரவேற்பதே இந்த பண்டிகைன்னு இன்றைக்கும் பண்பாட்டுடைய வெளிப்பாடாதான் நடுவர்களே இருக்கு. இதுல மஞ்சுநாதன் அவர்கள் சொன்னாரு, என்னது முன்புலாம் கையெழுத்தை எழுதி வாழ்த்துக்களை அஞ்சல் பெட்டியில அனுப்பணும்னாரு. உண்மைதான், இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தான் நம்ம அனுப்புறோம். ஆனா வாழ்த்துகளை அனுப்புகிற வழி மாறி இருந்தாலும் வாழ்த்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பும் மகிழ்ச்சியை பகிர வேண்டும் என்ற எண்ணமும் இந்த சூழ்நிலையிலும் மாறாம தானே நடுவர் அவர்களே இருக்கு. அந்த காலத்துல பேனாவால எழுதினாங்க, இந்த காலத்துல விரலால டைப் பண்றாங்க. அந்த காலத்துல தபால்காரன் கொண்டு போய் கொடுப்பான், இன்னைக்கு நெட்வொர்க் கொண்டு போய் கொடுக்குது. அவ்வளவுதான் நடுவர் அவர்களே வித்தியாசம். சின்ன சின்ன மாற்றம் தான் மஞ்சுநாதன். ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்ரு வரும், இன்லண்ட் கவரில் லெட்ரு வரும். பிரித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு 100 பேருக்கு அனுப்பணும். அனுப்புனா உங்களுக்கு 100 நாளில் நல்லது நடக்கும். இல்லைன்னா ரத்தங்கைக்கு சாவிங்கெல்லாம் கடிதம் வரும். முன்னால் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால் நிறைய அனுபவம். நம்ம அட்ரஸ் எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னே தெரியாது, யார் போட்டான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த குரூப்பெல்லாம் இப்போ இல்லை. அந்த குரூப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் உருமாறி என்ன பண்ணிட்டான், இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டான். எதையாவது நம்ம அனுப்பிச்சு இதை 100 பேருக்கு ஷேர் பண்ணு, நல்லது நடக்கும். இல்லைன்னா ரத்தங்கைக்கு சாவை. எப்படி அன்னைக்கு எப்படி காலத்தை வந்த மாதிரி மாறுறான் பாருங்க. நடுவர்களே, மொபைல்ல போட்டோ எடுக்கிறான், இன்ஸ்டால ஸ்டோரி போடுறான், ரியல் லைஃபை கூட ரியல் கண்டென்ட், ரியல் லைஃபை கூட ரியல் லைஃபை ஏதோ ஒரு கண்டென்ட் ஆக்கி ரீல்ஸ்ல காட்டுறான் அப்படின்னு குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யங்ஸ்டர்ஸை தப்பா நினைக்காதீங்க. பொங்கலை போஸ்டா போடுறான், இட்லியை இன்ஸ்டாகிராம்ல போடுறான், கரும்பு வாங்குறத கூட கண்டென்ட் ஆக்குறான். ஒரு காலத்துல வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பேரு தின்னி பண்டாரம். இன்னைக்கு அதையே உட்காந்து நீங்க சோஷியல் மீடியால சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு ஃபுட் ரிவ்யூ வருங்க. எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா பேரு? சந்தோஷப்படுங்க. உன் மகிழ்ச்சியை 4 பேருக்கு தான் சொல்லணும், 400 பேருக்கு சொல்லக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு இவங்க யாரு? எங்க பொங்கல்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது என்னங்க, கரும்பு மட்டும் கிடையாது, கோல போட்டியும் தான். ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல பெண்கள் கோலம் போடுறது பெண்களுடைய கடமையா பார்க்கப்பட்டுச்சு, பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதே கோலத்தை கலையா மாத்திர பண்பாடு இன்னைக்கு உயர்ந்திருக்குங்க. இன்னைக்கு ஆண்களும் இன்னைக்கு கோலம் போடுறாங்க, ஆண்கள் கோல போட்டியில கலந்துக்கிறாங்க. இது பெண்களுடைய வேலைன்னு ஆண்கள் நினைக்கிறது இல்லைங்க. என்ன பெண்கள் போட்டா கோலம், ஆண்கள் போட்டா அலங்கோலம்.
இன்னைக்கு பெண்கள் போடுகிற கோலத்தை விட ஆண்கள் போடுகிற ரங்கோலிக்கு தான் இன்றைக்கு நம்ம நாட்டுல மதிப்பு அதிகமாக மாறி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, எளிமையான விஷயம். நேரம் உங்க கையில இருந்துச்சு, வேலை கம்மியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒர்க்கிங் பிரஷர், டைம் ஷார்டேஜ், டார்கெட், டெட்லைன், பொறுப்புகள்னு எல்லாத்தையும் தாங்கினால் கூட இந்த பிஸியான வாழ்க்கையிலையும் உறவுகளை சந்திக்கணும்னு லீவ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், பயணங்கள் கஷ்டமாக இருந்தாலும் தூரத்தை தாண்டி உறவுகளுக்காக பயணம் செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க. சந்திப்பது மட்டும் பண்பாடு இல்லைங்க, சந்திக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க இன்றைய சூழலுடைய பண்பாடோட வெளிப்பாடுன்னு சொல்றேன். பொருளாதாரம் உறவுகளை பிரித்தால் கூட பண்டிகைகள் இன்றைக்கும் உறவுகளை இணைத்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர் அவர்களே. 2026 புதுக்கோட்டையில தச்சாங்குறிச்சிங்கிற அந்த பகுதியில 900 காளைகள் பங்கெடுத்திருக்கு. 300க்கும் மேற்பட்ட காளை அடக்கக்கூடிய வீரர்கள் அந்த ஜல்லிக்கட்டுல பங்கெடுத்திருக்காங்க. 2024-25 பொங்கல் விழால மதுரையில அவனியாபுரத்துல சுமார் 1100 காளைகள் பங்கெடுத்திருக்கு. 900 காளை அடக்கக்கூடிய வீரர்கள் பங்கெடுத்திருக்காங்க. மதுரையில அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், புதுக்கோட்டைனா தச்சாங்குறிச்சி, திருச்சினா சூரியூர்னு பரம்பரை பரம்பரையாக ஜல்லிக்கட்டை உயிராக நினைக்கக்கூடிய அந்த பண்பாடு இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மண்ணுல உழவும் இருக்கு, உழைப்பும் இருக்கு, அதோட சேர்த்து வீரமும் இருக்கு. காளைய அடக்கிறவன் மட்டும்தான் வீரம் இல்ல, எவன் காளைய மதிக்கிறானோ அவன் தான் வீரம்னு நினைக்கிற மண்ணு இது. காளையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சமுதாய பெண்களின் கையில் இருக்கிறது பண்பாடு நடுவர் அவர்களே. பண்பாடு எப்பவும் இந்த மண்ணுல பஞ்சம் குறையாம இருக்குங்கிறதுக்கு சூரியன் சாட்சி, மாடு சாட்சி, மனுஷங்க சாட்சி, இதோ இந்த சிவகங்கை மண்ணு சாட்சி என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. நான் குறுக்க பேசி அவங்க வேகத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு மதுரை சிவசங்கரி அவர்கள் நல்ல உற்சாகமான தங்கமயில் 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 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சென்டர் ஆஃப் சிட்டில பிளாட் போடலாம்னு நினைச்சோம். அதுக்கு நாம எதிர்பார்க்கிற கரெக்டான இடத்துல சரியான விலையில லேண்டா வாங்கணும். நேஷனல் ஹைவே குவாலிட்டியில ரோட்ஸ், இபி கனெக்ஷன்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஏரியாஸ், பிளேயிங் ஏரியா அப்படின்னு எல்லா வசதிகளும் கிளிஃப்டன் ரெண்டல் பிளாட்ஸ்ல தரமானதா ரெடி பண்ணியிருக்கோம். வீரத்தையும் ஈரத்தையும் தன் மடியில் வரலாற்றையும் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணையும் மக்களையும் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் பெருந்தகை அவர்களையும் பேச்சாளர்களையும் வணங்கி இங்கும் அங்கும் எங்கும் இருந்து புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்நிகழ்ச்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு மாட்டுப் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். சார்லேயே ஒரு ஜீவராசி பேரை சொல்லி மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது நம்ம தாங்க, தமிழர்கள் தான். சார், இன்னைக்கு 199% நமக்காக வாழ்றதே இல்லை. நம்ம அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து காட்டணுன்றதுக்காகவே வாழ்ந்து ஓஞ்சு முடிச்சிடுறான். அவ்வளவுதான் சார் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்கு. அக்கா சொன்னாங்க, குக்கர்ல வச்சு சாப்பிட்டா என்ன, குக்கர்லயா சாப்பிடும். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க குக்கர்லயாவது குக் பண்ணி சாப்பிடுங்க, ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிடாதீங்கன்றதான் நாங்க தயவு கூர்ந்து சொல்றோம். ஒட்டிக்கா கட்டிக்க வேஷ்டி கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒட்டிக்கா கட்டிக்க வேஷ்டி கட்டுறதுலயும் 1 மினிட் சாரிலையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா அது ரெண்டையும் பண்டிகைக்கான உடையா மாத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதைத்தான் நாங்க பிரச்சனைன்னு சொல்றோம். ஐசக்கா, லைட்டு போடுறதுல பிரச்சனையே இல்லை,
ஆனா உங்ககிட்ட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இருக்குதுன்றதுக்காக பகல் நேரத்துல போட்டு வீணாக்காதீங்கன்றதை தான் எங்க அணியில இருந்து நாங்க சொல்றோம். சார், உழவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம், உழவனுக்கு நன்றி சொல்றோம்னு சொல்றோனே, ஒரு நெல் அரிசி ஆகி நம்ம தட்டுல சாப்பாடா வர்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தை உழுகணும், நீர் பாய்ச்சணும், விதை போடணும், நாத்து நடணும், களை பறிக்கணும், களை பறிச்சதுக்கு அப்புறமா கருதடிக்கணும், கருதடிச்சதுக்கு அப்புறம் போர் அடிக்கணும், போர் அடிச்சதை தூத்தணும், தூத்துன நெல்லை எல்லாம் பதம் பார்த்து மூட்டையா கட்டி கொண்டு போய் விற்க போனா அந்த உழவனுக்கு உரிய விலை கிடைக்காதுங்க. அந்த உழவனோட கஷ்டத்தை பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லை. இதுல எங்கிட்ட இருந்து பண்பாடு வாழுதுன்னு எனக்கு புரியல நடுவர் அவர்களே. நீங்க பொங்கலுக்கு சேலை எடுங்க வேணாம்னு சொல்லல, 500 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு பில்டப் பண்ணாதீங்கன்னு தாங்க சொல்றோம். ஏங்க, நீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா செலவு பண்ணுங்க, கொண்டாடுங்க, வேணாம்னே சொல்லல. இல்லைன்னா பரவாயில்ல, ஏன் கடை வாங்கி கொண்டாடுறீங்கன்னா நாங்க கேட்க வர அந்த வாழ்க்கையை தான் பகட்டுன்னு சொல்றோம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைக்கு 1 வயசு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? குழந்தைக்கு தான். அந்த அம்மா எடுக்குது நடுவர் அவர்களே ட்ரெஸ். அது பிறந்த நாளே அதுக்கு தானே கொண்டாடுறது. கல்யாண வீட்டுக்கு போயிருந்தா வாசல்ல ஈச்ச மரம் தொங்குது, ஈச்ச மரத்துல 4 தென்னங்கொலைய கட்டி தொங்க விட்டுருக்கான் தங்க கலர்ல. எனக்கு வாசல்ல வாழை மரம் தானே கட்டணும், ஏன் ஈச்ச மரம் கட்டியிருக்காங்க? அது கூட பரவாயில்ல. தேங்காய் எந்த ஊர்ல தங்க கலர்ல காய்ச்சுது? எல்லாம் என்ன தெரியுமா? என்கிட்ட இருக்குன்றத 4 பேர்கிட்ட காட்டணும், இதை பார்த்த 4 பேர் நானும் பண்ணணும்னு கடனாளி ஆகிறான். இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா பண்பாடுன்றது துளியும் இல்லாமல் சிறகில்லாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்களே என்னுடைய இன்றைய சமுதாய இளைஞர்கள். இங்கே பண்டிகை என்பது இன்னொரு நாள் விடுமுறை, அவ்வளவே. இங்கு பண்பாட்டிற்கு இடமில்லை, வெறும் பகட்டிற்காகவே மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவா உங்கள் கைத்தட்டலோடு இயக்குனர் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள். அவர் நடுவர் அவர் தான், ஆனால் உட்கார்ந்துருக்க சேர் எந்து. ஆனால் உண்மையான வீரம் விளைஞ்சுமன்னு சொன்னாங்க. உலகத்தில் ஜான் ஆஃப் ஆர்க்னு ஒருத்தர் இருந்தாங்க பிரான்ஸில். அவங்க தான் முதல் லேடி போர் வீராங்கனின் பேர் வாங்கினவங்க. அதை விட பேர் வாங்கினவங்க வேலு நாச்சியார், வீரநங்கை வேலு நாச்சியார். உலகத்திலேயே இந்தியாவில் எங்கேயுமே இழந்த நாட்டை மீண்டும் கைப்பற்றி அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த ஒரே ஆள் உலகத்தில் வேலு நாச்சியார் அம்மா தான், முத்துவடு ஐயாவோட மனைவி அவர்கள். உண்மையிலே அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மூலமாக பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே பண்பாட்டின் வெளிப்பாடு தான் பண்டிகைகள். பண்டிகைகள் இல்லைன்னா பண்பாடு அழிந்திடும். யோசிச்சு பாருங்க. சொல்றாங்களே பகட்டுக்கு கொண்டாடு, அது ஏன் இப்படி கொண்டாடுறீங்கன்னு கேள்விதான். அது பகட்டா கொண்டாடுறாங்கன்னு. ஆனால் நான் சொல்றது அப்படி இல்லை. பண்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் பண்டிகைகள். முஸ்லீம் ஆகட்டும், இந்துக்கள் ஆகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், அவர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தான் பண்டிகைகள். அதனால் பண்பாட்டின் வெளிப்பாடு தான் பண்டிகைகள். உண்மையிலே யோசித்து பார்த்தீங்கன்னா, விளக்கு கொளுத்தினார் ஐயா, ஒரு இஸ்லாமியர் விளக்கு கொளுத்தினார். இது இவர் யார், நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவார், இங்கே குத்துவிளக்கு கொளுத்தினாங்க, ஏற்றி மெழுகுவத்தி கிறிஸ்தவரை குறிக்கிறது, குத்துவிளக்கு இந்துவை குறிக்கிறது, ஏற்றி நான் இஸ்லாமியன், 3 மதங்களும் இழந்தான். பண்டிகைகள் நிச்சயமாக பண்பாட்டை வெளிப்படுத்துவதான். நாங்கள்லாம் ரொம்ப பண்டிகைலாம் கொண்டாடினது கிடையாது. இப்போ தான் தீபாவளிக்கு படம் வந்தால் தான் எங்களுக்கு பண்டிகை. வரலன்னா இப்போ அடிச்சுக்கிறாங்க, பொங்கலுக்கு பண்டிகை வரலன்னு. ஏன்டா அந்த படம் பார்க்கறது தானே. ஒரு காலத்தில் புது பலகாரம் சாப்பிட்றோமோ, புது சட்டை போடுறோமோ இல்லையோ, புது சினிமா பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம், தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்கலாம், அது பண்டிகையே இல்லை. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகலாம், அது பண்டிகை கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் சந்தோஷமாக ஒருத்தர் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடலாம். இப்படி தான் கொண்டாடணும் அவசியம் கிடையாது. இப்போ அந்தம்மா சொன்னாங்கல்ல, அந்தம்மா கையை வச்சாலே பொங்கல் சர்க்கரை ஆகிடுங்க. காப்பி கூட காலைல விரல் விட்டு ஆட்டி தான் கொடுப்பாங்க போல வீட்டுக்காரரு. இனிப்பு சர்க்கரையே போட மாட்டாங்க போல. அண்ணன் இப்போ ஏன் பேண்ட்டு போடல, ஏன் வேஷ்டி கட்டலன்னு கேட்குறாரு. அண்ணா பொங்கலுக்கு நீ கேட்டீங்க வேஷ்டி போடலான்னு, கிறிஸ்மஸுக்கு என்ன போடுறது இல்லை, முஸ்லீம் பண்டிகை என்ன போடுறது, அதாவது அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு. அது அதனால் நாங்கள் பகட்டு வெளிப்படுத்தலை, எங்களுடைய உடைகள் அப்படி இருக்குது, அவ்வளோதான். பண்பாடு என்பது பழகும் பழக்கத்தில் இல்லை,
இவங்க பண்டிகை நிறைய செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை சிக்கனமாக கொண்டாடலாம், அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பண்டிகை கொண்டாடி அந்த குடும்பங்கள் ஒன்றாகி ஒருவரை சந்தித்து ஒருவரோடு பேசும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது தான் பண்டிகை இல்லையா? நம்ம முதல்வர் ராகமலிங்க சொல்லுவார், அவர் வீட்டுக்கு போனால் தங்கச்சி பசங்களாம் பார்த்தாங்களாம். அங்கிள் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, யூடியூப்லடா, இல்லைடா வாட்ஸ்அப்லடா, இல்லைடா இன்ஸ்டாகிராம்லாம். டேய் நான் உங்கள் மாமாடா, அது முதல்ல தெரிஞ்சுக்கடா. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு யாரும் போகிறதில்ல, பசங்களும் சொந்தக்கார வீட்டுக்கு வரதில்லை. அப்போ எப்போ வருவாங்க? ஒரு பண்டிகை, ஒரு கல்யாணம், ஒரு திருவிழாவில் தான் நடக்கும். அதனால் பண்டிகைகள் நிச்சயமாக பண்பாட்டின் வெளிப்பாடு தான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப வறுமையாக இருக்கிற காலத்தில் தீபாவளியெல்லாம் கொண்டாடும் போது பயந்துக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக பார்த்தா தீபாவளி பற்றி சொல்லுவாங்க, நரகாசுரனை கிருஷ்ணர் கொல்லாமல் மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு, கொண்டதுனால தான் அவன் என் செத்த நாளை கொண்டாடுங்க அப்படி சொன்னான். சாவலைன்னா கொண்டாடி சொல்லியிருக்க மாட்டான். நமக்கு இந்த தீபாவளி புடவை எடுக்கிற பிரச்சனையே இருந்திருக்காரு இல்லையா? தீபாவளி வந்துட்டாலும் நமக்கு வர டென்ஷன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி தான் போன வருஷம் தீபாவளிக்கு பொண்டாட்டிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன். அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் இவரே எடுத்து கொடுத்தாரு, ஆச்சரியமாக இருக்குது. கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் போய் எல்லாம் கேட்டேன். 3 நாளில் உண்மை விழுந்துச்சு. அவள் புடவையே தான் நான் மடித்து பிளாஸ்டிக் பேக்கில் திருப்பி கொடுத்தேன். அவளுக்கு முதல்ல தெரியும். அது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த புடவை தான் நீ போன வாரம் கட்டிட்டு. அடப்பா இப்படி ஏமாற்றிட்டாங்க நம்மள. இப்படி தான் வாழ்க்கை. அது கூட பரவாயில்லைங்க. புடவை கடைக்கு போவோம், இல்லை ஒரு நகை கடைக்கு போவோம், கார் எடுத்துகிட்டு போவோம், பொண்டாட்டிக்கு நகை கடையில் விட்டுருவோம், இல்லை புடவை கடையில் விட்டுருவோம். ஆனால் அந்த கார் பார்க்கிங்கு தேடுவோம் பாருங்க, இடம் நொந்து நூலாயிருவோம். கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன் பண்டிகை கொண்டாடினா நம்ம பண்பாட்டை நாம் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான். நன்றி, வணக்கம். நிறைய பண்டிகைகள் பண்பாட்டின் வெளிப்பாடா பகட்டின் வெளிப்பாடா? பகட்டுன்னு 3 பேர் பேசியிருக்காங்க, பண்பாடுன்னு 3 பேர் பேசியிருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. ரெண்டுக்குமே நீங்கள் கைதட்டினீங்க. இப்போ நான் தான் லூஸ் ஆகிட்டேன். ஏதாவது ஒன்றுக்கு தானே தீர்ப்பு சொல்லணும். செயற்கைத்தனமாக மாறிடுச்ச பண்டிகைகள்லாம். இன்னைக்கு ஒரே வார்த்தையில் சொல்லட்டுங்களா? இவர் சொன்னதை ஒட்டுமொத்தமாக, ஒரு காலத்தில் பண்டிகைகளை கௌரவமாக கொண்டாடினோம், இப்போது கௌரவத்துக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். கௌரவமாக கொண்டாடினதுக்கும் கௌரவத்துக்காக கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவர் சொன்ன மாதிரி தீபாவளின்னு சொன்னாலே இப்போ நமக்கு நெஞ்சு வலி வந்துடுது. எல்லாம் தீபாவளி அப்போ சந்தோஷப்பட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாலே இன்னும் 1 வாரம் இருக்குது, 7 நாள் இருக்குது, 6 நாள் இருக்குன்னு காலண்டரை பிச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு தீபாவளின்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ நெஞ்சு வலி. 50-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் படத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், தேட்டருக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாலே படம் ஓடும். நமக்கு ஐயோ எவ்வளோ நேரம் ஓடிச்சோ தெரியலன்னு பக்கத்தில் போய் உட்காந்து சுரண்டுவோம். சார் 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 படம் எப்போலேருந்து சார் ஓடுது? அவர் எழுத்து போட்டப்பலேருந்து ஓடுது. என்னடா அது இந்த பக்கம் சுரண்டி, சார் சார் படம் எப்போ சார் போட்டாங்க? 2 நாள் ஆச்சு. இவர் ஒரு பதில் நமக்கு கிடைக்காது. அப்படி ஆர்வமாக போய் பார்த்தோம். அன்னைக்கு இந்த போன தீபாவளிக்கு என் பையங்க என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னான், அம்மா காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுன்னா. ஏன்டா 4 மணிக்கு? தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. 4:30 மணிக்கு படம். காலையில் கியூவில் நிற்கிறேன். என் பொண்டாட்டி சொன்னாங்க, பாருடா நைட்டு தூங்குறதுக்கு 12 ஆகிடும், நான் எந்திரிக்கிறதுக்கு 5 மணி ஆனாலும் ஆகிடும், அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னா. அப்பா மட்டும் தூங்க மாட்டாரா அப்படின்னு கேட்டான். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னால், அவர் தீபாவளிக்கு வாங்கி வச்ச கடனில் எப்படா தூக்கம் வரும், அட்ட போய் கேளு அப்படின்னா. அப்படி செலவு பண்ணுறோம். இஎம்ஐ வாங்கி செலவு பண்ணுறோம், பண்டிகைகளை கொண்டாடுறோம். இவ்வளோ பகட்டாக இருக்கு. எல்லாமே மாறி போச்சு. அவங்க சொன்ன மாதிரி விற்பனை 1ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பாருங்கள், அந்த கடை விற்பனை, கடைன்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. விழுந்து சாப்பிட்றான் நம்ம ஆள். தீபாவளி பொங்கல் சரக்கு விற்பனை, மறுநாள் பத்திரிக்கையில் வருது தீபாவளி விற்பனை. எத்தனை கோடி, 250 கோடி, 300 கோடி, இப்படி தேவையில்லாத செலவு. அதில் பார்ட்டி வேற, அதில் 10 பேர் தீபாவளிக்கு ஒன்றா கூட்டி வச்சுட்டு சந்தோஷப்படுறோம். இப்படி தேவையில்லாத செலவுகளை பண்ணுறோமே, வெறும் பகட்டாகவே மாறிவிட்டது. மதுரைக்கு போங்க, பொங்கல், இந்த பொங்கல் மதுரை போய் பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து வந்து இவங்க வேஷ்டி கட்டலை, அவன் வேஷ்டி கட்டியிருக்காங்கங்க. வெளிநாட்டிலேருந்து லண்டன்லேருந்து வந்து அமெரிக்காவில் வந்து வேஷ்டி கட்ட தெரியாமல் அந்த வெள்ளைக்கார பொண்ணு புடவை கட்டியிருக்கு. நம்மளுடைய பண்பாடை அவங்க மதிக்கிறாங்க, அவங்க கொண்டாடுறாங்க. இன்னொன்று தெரியுங்களா, அங்கேருந்து ஃபோன் வருது வெளிநாட்டிலேருந்து. இவன் 1 மாதமாச்சு இந்தியா வந்து, உங்கள் ஃபாதர் இறந்துட்டாருன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். இவன் அவ்வளோதான், ஓ மை காட் அப்படியா, சரி ரைட்டு, நான் அடுத்து ராமேஸ்வரம் போகிறேன்னு கிளம்பி போகிறான். ஆனால் நம்ம பசங்க அப்படி இல்லைங்க. வெளிநாட்டுக்கு 3 லட்ச ரூபா பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போவான். போன அடுத்த மாதமே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா 3 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்தோமேனு யோசிக்க மாட்டான். அப்படியே விசாவை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்து அப்பாவை காப்பாற்றணும்னு ஓடி வர்றது. எப்போவுமே பாசத்திலும் பண்பாட்டிலும் உயர்ந்து நிற்கிறது நாம தான். அதில் எந்த குறைச்சலும் கிடையாது நம்மகிட்ட.
நீங்கள் வாழ்க்கையில் கடவுள் என்ன பண்ணாராம், ஒரு தடவை புத்தாண்டு அன்னைக்கு மேலேருந்து வந்திருக்கார், மனித ரூபத்தில் வந்திருக்கார். வந்து ஒரு பெரிய அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன் வீட்டு கதவை தட்டியிருக்கார். மிகப்பெரிய கோடீஸ்வரன் கதவை தட்டியிருக்கார், மனித ரூபத்தில் வந்திருக்கார். 1/2 மணி நேரம் தட்டியிருக்கார், திறக்கவே இல்லை. 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்த அந்த பணக்காரன், யோ யாரையா நீ பையா அப்படின்னு போயிட்டான். கடவுளுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா அது புத்தாண்டு அதுவுமா வந்திருக்கோம், அதுவும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுவீங்க, ஒரு கேக்கு கொடுத்துருக்கலாம்ல, அது கூட பரவாயில்ல, நீ யாருன்னு கேட்டால் நான் கடவுள்னு சொல்லியிருப்பேன்ல, அப்போயாவது என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பேல, கேட்க கூட இல்லையே, நம்மளை மதிக்கலையேன்னு கடவுளுக்கு ரொம்ப வருத்தம். நம்மளை பேர் யாருன்னு கூட கேட்கலையவன் அப்படின்னு வருத்தத்தோடு, சரி இந்த ஊரில் ஒரு ஏழை இருப்பான்ல, ஒரு பரம ஏழை, அவன் வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பரம ஏழை வீட்டை தேடி கதவை தட்டலான்னு போனார். கதவே இல்லை. அவன் தான் குடிசைக்குள்ளே இருக்கானே. கடவுள் நேராக உள்ளே போயிட்டார். உள்ளே போனோன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த புருஷன் முண்டாட்டி 2 பேரும், வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பாய் தான் இருக்குது எங்கள் வீட்டில், உட்காரத்துக்கு சேர் கூட இல்லை, பாயில் உட்காருங்க. கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, அந்த கோடீஸ்வரன் வீட்டு கதவை 1/2 மணி நேரம் தட்டினா, 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்தவன், யோ யார் யாருன்னு திறத்திட்டான். நம்மளை யாருன்னு கூட கேட்கல, இவன் நம்மளை யாருன்னே கேட்காம கொண்டாந்து உட்கார வைக்கிறானே, சரி இவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் செய்யலை, கேசரி தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. என்னடா அவன் கேட்கவே மாட்டான், இவன் சொல்லவே விட மாட்டான். சரின்னு கேசரியை தின்னுவிட்டு நான் யார் தெரியுமான்னு இருக்கார். அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, எப்படி இருந்துச்சு கேசரி, நல்லா இருந்துச்சா? என்னடா அவன் சொல்லவே விட மாட்டான்னு தின்னு முடிச்சு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, சரி இவன் கேட்க மாட்டான் போல இருக்கு, நம்மளே சொல்லிடலான்னு, நான் தான் கடவுள் அப்படின்னு இருக்கார். அதுக்கு அந்த ஏழை தம்பதிகள் சொன்னாங்களாம், நீங்கள் தான் கடவுளுங்கிறது எங்களுக்கு முன்னாலே தெரியும்னு இருக்காங்க. எப்படியா தெரியும்னு இருக்காங்க? ஒன்றுமே இல்லாத எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட அன்பாக பேசி நாங்கள் கொடுத்ததை பண்பாக சாப்பிட்ருக்கீங்கன்னா நீங்கள் கடவுளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்னு கேட்டாங்க. இன்னொன்று தெரியுங்களா, இன்றைக்கி ஏதோ பண்பாடு குறைஞ்சிட்டதா பேசுகிறோமே, நீங்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்த சில முறைகள் மாறி இருக்குது தெரியுங்களா? பிறந்த நாள் கொண்டாடுவோம், தப்பு இல்லை. நம்முடைய திருமண நாள் கொண்டாடுவோம், தப்பு இல்லை. இன்றைக்கி பல பேர் தன்னுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் அநாத விடுதியிலும் முதியோர் இல்லத்திலும் போய் கொண்டாடி அவங்க மனநிறைவாக இருக்கணும், அவங்க வாழ்த்தணும் அப்படின்னு இன்றைக்கு அங்கே போய் கொண்டாடுகிற மாற்றங்கள் இருக்குல்ல. வீட்டில் கேட்க வெட்டி கொண்டாடுறத காலம் மாதிரி இன்றைக்கி அப்படி மாறிடுச்சுங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. அநாத இல்லத்தில் போய் பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவங்களுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை விட பண்டிகைகள் செய்கிற உன்னதமான விஷயம் இன்னொன்று என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பம் காலங்காலமாக பேசிக்க மாட்டாங்க. சொந்தக்காரவங்க ஒன்று விட்ட பங்காளியாக இருக்கும், சொந்தமாக இருக்கும், நெருங்கிய சொந்தமாக இருக்கும். 40 வருஷமாக பேச மாட்டான், காரணமே தெரியாது. விசாரித்து பார்த்தா அவன் வீட்டு கோழி இவன் வீட்டில் முட்டை போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லாத காரணம், 40 வருஷமாக பேச மாட்டான். ஆனால் அந்த 40 வருஷமாக பேசாத குடும்பத்தை ஒரு பண்டிகை சேர்த்து வச்சுருங்க. ஒரு நாள் கொஞ்சம் மனசு வந்து கொடுத்து தான் பார்ப்போமே, நம்ம வீட்டில் செஞ்ச பொங்கலை கொடுத்து பார்ப்போம், வாங்குறானா தூக்கி போடுறானான்னு பார்ப்போன்னு கொண்டு போய் கொடுப்பான், அவன் வாங்கிக்குவான், அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு. பல பிரிந்து போன குடும்பங்களை பண்டிகைகள் ஒன்று சேர்த்து வச்சுருக்குங்க. பண்டிகைகள் சாதாரணம் இல்லை, நம்முடைய பண்பாடினுடைய அடித்தளம். இன்னைக்கு கீழடியில் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், உலகமே பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கு கீழடி, நம்மளுடைய கீழடி பண்பாட்டை பார்த்து. இன்னைக்கு கீழடி என்பது தமிழனுடைய பண்பாட்டை பல அடி உயர்த்திருக்கிறது என்று நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய பண்பாட்டு இப்படியே ஏதோ இருக்கிற சூழலை பார்த்து ஏதோ மாறிடுச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர பண்பாட்டை யாரும் மாற்றிட முடியாதுங்க. பண்பாடு ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு இந்த பண்டிகைகள் வந்து பண்பாட்டுங்க. அந்த பண்டிகைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு வரையில் சொல்லட்டுங்களா, உலகத்தில் எந்த இனம் அதிகமான பண்டிகைகளை கொண்டாடுகிறதோ அந்த இனம் உயர்ந்த இனம், பண்பாட்டில் சிறந்த இனம் என்பதுதான் சான்று. நாம தான் பண்டிகை மாசத்துக்கு 4-10 பண்டிகை கொண்டாடுறோமேங்க. மாசம் உள்ள எல்லாம், எந்த மாசத்துல பண்டிகை இல்லாத மாசம் நமக்கு? எல்லாம் ஏதோ ஒன்று பண்டிகை மாசம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா பண்பாட்டில் நாம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான அர்த்தம். நீங்கள் பண்பாடை ஞாபகப்படுத்துறதே பண்டிகை தானே. பண்பாடு, இப்படி ஒரு பண்பாடு இருக்கு, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லி கொடுக்கறது, புது சட்டை போடு, விவசாயிகளை மதி, ஜல்லிக்கட்டு, எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்துவது பண்டிகை. அப்படின்னா எப்படி நம்ம ஏற்றுக்க முடியாமல் போயிடும்? இந்த பண்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஒரே வரியில் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் சொல்லுகிற மாதிரி பகட்டு இருக்கிறது நான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதனால் பகட்டு என்கிற விஷயத்தை வைத்து பண்பாட்டை மாற்றிவிட முடியாது. பண்பாடு என்பது ஒரு சமூகம் சார்ந்தது, ஒரு இனம் சார்ந்த அடையாளம், ஒரு தேசம் சார்ந்த அடையாளம். அதை யாரோ ஒரு சில பேர் பகட்டாக இருந்து அதை மாற்றிவிட முடியாது. ஆக எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும், எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், பண்டிகைகள் எப்போதும் பண்பாட்டின் வெளிப்பாட்டை தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சிவகங்கை வாழ் அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக
நெஞ்சார்ந்த பொங்கல் நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.